என் நின்னாவே நான் பேசுவோம். இன்றைக்கு நாம் விஜயை பற்றி பேசலாமா? பேசிடுவோம். அவர் அரசியல் வந்திருக்கிறாரு, ஓகே. பேசக்கூட செய்யல, ஓட்டு தான் போட மாட்டோம், பேசக்கூட செய்யலாம், என்ன பண்றது? விஜய் அரசியலுக்கு வந்து 2 வருடங்கள் அவரு கொண்டாடிட்டாரு. அவருடைய அரசியல் செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு நீங்க பாக்குறீங்க? பிளஸ் வந்து அவருடைய அரசியல் வந்து கள அரசியல் எப்படி இருக்குதுன்னு நீங்க பாக்குறீங்க? நீங்க கேட்கிற கேள்விக்கு என்ன பதில் சொல்லு தெரியல. அவர் 2 வருஷமா ஒண்ணுமே பண்ணலையே, கள அரசியலும் ஒண்ணும் பண்ணல, அரசியலும் ஒண்ணும் பண்ணல, அறிக்கை அரசியல் தான் பண்ணிட்டு இருக்கிறாரு. அறிக்கையெல்லாம் நல்ல தமிழ்ல இருக்கான்னு கேட்டீங்கன்னா, நேற்று வந்து அறிக்கை தமிழ் கன்றாவியா வேற இருக்கு. எந்த வகையில அவர் ஒண்ணுமே பண்ணலையே. ஃபீல்ட் அரசியல் அவர் என்ன பண்ணிருக்காருன்னு சொல்றதுக்கு சும்மா சும்மா கூப்பிட்டு தன்னோட பனையூர் கிராமம் அந்த ஆபீஸ்க்கு கூப்பிட்டு எல்லாத்துக்கும் நிவாரணம் கொடுக்கறதுக்கு கூட அங்க கூப்பிட்டு வந்து கொடுக்குறாரு. அங்கே ஒரு போட்டோ திறந்துச்சு, அங்கே ஒரு மாலையை போடுறாரு. என்ன கள அரசியல் பண்ணாரு அவர் இது வரைக்கும்? ஒரே ஒரு தடவை கள்ளக்குறிச்சியில அந்த விசச்சாராய சாவோட போய் பார்த்துட்டு வந்தாரு. அப்பவும் பத்திரிகையாளர்களை சந்திக்கல அவரு. வந்தாரு. ஆமா, அந்த ஒரு போய் பார்த்துட்டு வந்தாரு. அதெல்லாம் கள அரசியல்ல வராதுங்க. கள அரசியல்னா என்னன்னா, ஒரு போராட்டத்துக்கு வந்திருக்கணும், ஒரு பெரிய கூட்டம் நடத்தி இருந்திருக்கணும், மக்களா நின்று போராடி இருந்திருக்கணும். அதாவது நமக்கு திமுக அதிமுக பிடிக்குதோ பிடிக்கலையோ, காங்கிரஸ் பிடிக்கலையோ இவங்க எல்லாம் களி போராட்டத்துல இருக்கிறவங்க. இப்ப சீமான கூட எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவர் எல்லா இடங்கள்லயும் மேடையில வந்து பேசுறாரு, யாருமே அவர்கிட்ட போய் அணுக முடியுது. விஜய் எதுவுமே நடக்கலையே இது வரைக்கும், ஒண்ணுமே பண்ணலையே. அவர் இருக்கிறாரு, அரசியலுக்கு வரேன்னு சொல்லியிருக்கிறாரு. திமுகவோட அத்தனை கொள்கையும் காப்பி அடிச்சு தன்னோட கொள்கையா சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாரு. திமுக இருந்து வேறுபட்ட கொள்கைன்னு இது வரைக்கும் ஒண்ணு கூட ஏன் கண்ணில் படல. ஒரு வித்தியாசமா ஒண்ணு சொல்லியிருக்காருங்கிற மாதிரி சொல்லுங்க. இதுதான் உங்ககிட்ட நான் அடுத்த கேள்வியை கேட்கலான்னு இருக்கிறேன். விஜயோட அரசியல் கொள்கை புரிதல்னு சொல்லி நீங்க என்னெல்லாம் அவர் விஜய் அரசியல் கொள்கைன்னு சொன்னதாக நீங்க நம்புறீங்க, புரிஞ்சுக்கிறீங்க? முதல் கொள்கை ஒண்ணு வெளியிடல அவர் இது வரைக்கும், சரிங்களா? ஏதோ 12 பாயிண்ட்ஸ் மாதிரி ஏதோ பேசிக் பாயிண்ட்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. அது எல்லாருக்குமே உள்ள பாயிண்ட்ஸ் தானே ஒழிய ஒவ்வொரு விஷயத்திலையும் தன்னோட நிலைப்பாடு இல்லைங்கிறது ஒரு தேர்தல் அறிக்கை மாதிரி வெளியிடக்கூடிய மிகப்பெரிய கொள்கையை ஒன்றும் வெளியிடவே இல்லை. ஆனா இவர் சொல்றதை வச்சு பார்த்தா திமுகவோட கொள்கை என்னவோ அதுதான் இவரோட கொள்கைன்னு எடுத்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு திமுக மாறுபட்டு இவர் எதுவுமே இது வரைக்கும் ஒண்ணு கூட பேசல. முதல்ல ஒரு கட்சி ஆரம்பிக்கிற ஒரு கொள்கையை வெளியிடணும், அதை பத்தி பேச விட்டுருக்கணும், அந்த கொள்கையை விளக்கி எல்லா இடங்கள்லயும் கூட்டம் போட சொல்லி இருந்திருக்கணும். இவர் பல கூட்டங்களில் வந்து பங்கெடுத்துக்கணும். கேட்டா என்னை பார்க்க மக்கள் கூட்டிடுவாங்க, அதாவது கூட்டம் வரலையான்னு இயங்குறாங்க பல தலைவர்கள். இவர் வந்து கூட்டம் வந்தா மக்களுக்கு சிக்கல் வந்துருமே, இதெல்லாம் வந்து எதுவுமே நம்புற மாதிரி இல்லை. எல்லாமே ஒரு பிளாஸ்டிக் தன்மையோட ஆர்டிபிஷியலோட இருக்கு. அவர் கொள்கையெல்லாம் சொன்னா மட்டும்தான் நம்ம அடுத்த கொள்கையை பற்றி பேச முடியும். இப்போதைக்கு அவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, அரசியல்ல திமுகவோட பி டீம் மாதிரி, அதாவது ஓட்டுக்காக வந்த பி டீம் அந்த பத்திர சொல்லல, திமுகவோட ஜெராக்ஸ் மாதிரி ஒரு பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்படிதான் எனக்கு தோணுது. சரி, அவர் தமிழ் தேசியமும் திராவிட தேசியமும் என்னுடைய 2 கண்கள் சொன்னார் இல்லையா? நீங்க சொல்லிட்டீங்க ஒரு பகுதி ஒண்ணு தமிழ் தேசியமா இருக்கணும் அல்லது திராவிட தேசியமா இருக்கணும். சீமான் அர்த்தம் கேட்டாப்ல தமிழ் தேசியம் ஒரு கண்ணு திராவிட தேசியம் ஒரு கண்ணுன்னா இது என்ன அர்த்தம்? சரி, இங்க இருந்தே இவரோட அரசியல் புரிதல் வந்து போதாது அப்படிங்கிறது இங்க இருந்தே ஆரம்பிச்சிருக்கு. இந்திய தேசியமும் தமிழ் தேசியமும் இரு கண்கள் சொல்ல முடியுமா? தமிழ் தேசியம் இருந்தது தனியா தமிழ தேசியமா பாக்குற ஒரு பார்வை, அது எப்படி இன்னொரு தேசியத்தோட எப்படி இணைந்து போக முடியும்? முதல்ல திராவிட நாடுங்கிறது இவர் ஏத்துக்கிறாரா? ஏத்துக்கிட்டாலே தனித்தமிழ் அப்படிங்கிறதுல வந்து இவர் கொஞ்சம் பின்னடைகிறாருன்னு அர்த்தம். தனித்தமிழை மட்டும் தான் ஏத்துக்க போறாங்கன்னா திராவிடங்கள் ஏத்துக்க போறாருன்னு அர்த்தம் இல்லை. ஆக்சுவலி திராவிடத்தை ஏத்துக்கிறவங்க கூட தமிழை ஏத்துக்கிறாங்கன்னா அது ஒரு அர்த்தமாக இருக்கு. இவர் என்னதான் சொல்றாருங்கிறது ஒரு கிளாரிட்டி இது வரைக்கும் இல்லையே. இவர் இப்போ சாம்பாரையும் ரசத்தையும் கலந்து கட்டி அடிச்சுட்டு இருக்காரு. ஆனா எனக்கு ஒரு கேள்வி, இந்த தமிழ் தேசியம் சார்ந்து அவர் இதுவரைக்கும் ஏதாவது சீமானுடைய நிலைப்பாடையோ இல்ல எதையோ எடுத்து ஆட்சிக்கு எதிராக பேசியிருக்காரா? சொல்லல. எனக்கு தெரிஞ்ச அவர் விட்டா 1-2 அறிக்கைகள், அப்படி அவரை சுத்தி இருக்க விசிலடிச்சா முடிஞ்சது அப்பப்ப கத்துறது, ஏதாவது திடீர்னு ஏதோ ஒரு விஷயத்துல வந்து நாங்கள் இந்த அதை ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு அப்படின்றது. முதல்ல இப்பதானே முந்தானத்தை ஏதோ திமுகவை எதிர்த்து ஒண்ணு அறிக்கை இப்படிதான் விட்டுருக்கிறாரு. எல்லா விஷயத்திலையும் இவரோட நிலைப்பாடு இதுதான் அப்படிங்கிற மாதிரியான தெளிவான நிலைப்பாடே வரலையே. மகளிர் தினத்தன்னைக்கு அந்த அறிக்கையை வெளியிட்டாரு. மகளிருக்காக எதிராகத்தான் அந்த அரசு செயல்படுது. அதுதான் ஃபர்ஸ்ட் அறிக்கை மகளிர் தினத்துக்கு தான். அதாவது அறிக்கை தான் அதுவுமே. அது வரைக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா, பாசிச ஆட்சி அப்படின்னு பிஜேபியையும் இன்னொரு இந்த ஊழல் ஆட்சின்னு திமுகவையும் சொல்றவரு முதல் முறையாக திமுகன்ற பேரை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாப்ல. சோ இவர் வந்து திமுகவை எதிர்க்கிறது தான் தனக்கு தன்னை தமிழ்நாட்டுல தீவிரமா பொசிஷன் பண்றதுக்கான ஒரே வழி வந்து திமுகவையும் அதிமுக எதிர்க்கிறதுங்கிறதுல தெளிவா இருக்கிறாரு. ஆனா இவர் ஆரம்பிக்கிற பாதையெல்லாம் கமல் மாதிரியே இருக்கு. ஆனா கமல் கூட ஒரு தப்பா பண்ணாரு. ரொம்ப வந்து அதிமுகவை ரொம்ப பாய்ச்சிக்காம கொஞ்ச நாளுக்கு, அல்லது அப்புறம் கொஞ்ச நாள் திமுகவை பாய்ச்சிக்காம அப்படி என்னமோ ஒரு பாலிடிக்ஸ் பண்ணாரு. இவர் அந்த வகையில் ரெண்டு எதிர்க்கிறாரு. ஆனா
என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறது வந்து ஒரு கிளாரிட்டி இல்லாம இருக்குங்கிறதா நான் நினைக்கிறேன். இல்ல, அதுலதான் எனக்கு ஒரு சின்ன கேள்வி. அதாவது விஜய் அதிமுகவை ரீப்ளேஸ் பண்றதுக்காக திமுகவோட கொள்கைகள் அதிமுக எப்படி எடுத்து நடைமுறைப்படுத்திட்டு வந்ததோ கடந்த 50 வருடங்களாக, அதே மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை அதிமுக நீக்கிறதுக்காக தான் எடுத்து அதே லைன் எடுத்து பேசுறாரா, அல்லது எந்த இடத்துக்காக ஒரு திமுகவுடைய கொள்கைகளை பின்பற்றுறாருன்னு நீங்க நினைக்கீங்க? திமுகவோட கொள்கையை பின்பற்றதுக்கு ஒரே ஒரு காரணம் தான். இவர் வந்து பேசிக்கலி அந்த கிறிஸ்டியன் ஓட்ஸ மைண்ட் செட் வச்சுக்கிட்டு மைனாரிட்டி ஓட்டுகளை வாங்குறதுக்கான பாதையில போகணும்னு முடிவு பண்ணிட்டாரு. நீங்க எப்போ மைனாரிட்டி ஓட்டுகள் முக்கியம் முடிவு பண்ணிட்டீங்களோ, அது நியாயம் அநியாயம்லாம் இல்லை, எனக்கு மைனாரிட்டிகள் ஓட்டு வேணும் அப்படின்னு முடிவு பண்ணீங்கன்னா நீங்க திமுக பாதையில தான் நீங்க போய் ஆகணும். பாஜகவை நீங்க எதிர்த்தாகணும். அவங்க ஒரு சிறுபான்மையினர்ன்றதுக்காகவே அவங்க கேட்கக்கூடிய கோரிக்கைகள்ல நியாயம் இருக்கோ இல்லையோ, இடஒதுக்கீடு உள்ளிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க சரின்னு தான் சொல்லியாகும். அதனால அவங்க திமுகவோட இன்னொரு பிரிவு மாதிரி தான் வருது. ஆனா இது வந்து அதிமுகவை ரீப்ளேஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டா பண்ணுமான்னு எனக்கு தெரியல, சொல்ல தெரியல. பட் பண்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அதிமுகவை ரீப்ளேஸ் பண்ண நினைக்கிறவங்க விஜய் கிட்ட போவாங்களா அப்படின்றதுக்கு எந்த விதமான ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் சொல்ல முடியல. இப்ப திமுக ஆதரவாளராக இருந்து எனக்கு திமுக மேல விருப்பம் வந்துருச்சுன்னா அவன் விஜய் பக்கம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா திமுகவோட கொள்கையும் விஜய் கொள்கையும் பெரிய வித்தியாசம் இல்லை. நான் திமுக ரொம்ப எதிர்பார்த்தேன், அவங்க பண்ணல. புதுசா ஒருத்தர் வந்திருக்கிறார் அதே கொள்கையோட சொல்றதுக்கு. ஆனா அதிமுகவோட கொள்கையோ இந்த அளவுக்கு தீவிரமான அதிமுக கொள்கைகளை என்னைக்குமே பேசுனது இல்லையா. அவங்க எம்ஜிஆரால நின்னாங்க, ஜெயலலிதாவால நின்னாங்க. கொள்கை அடிப்படையிலான திமுக தன்னை கொள்கை அடிப்படையில் எப்படி ஒரு கட்சின்னு பிரதிநிதிப்படுத்திட்டு காமிச்சது அந்த அளவுக்கு அதிமுக இது வரைக்கும் காமிச்சது இல்லை. எம்ஜிஆர் காலத்துல இருந்திருக்கு. ஆனா இப்ப வந்து அவங்க கொள்கையெல்லாம் எடுத்துட்டு பேசின மாதிரி ரொம்ப கொள்கைக்காக பண்ண மாதிரிலாம் தெரியல. தேர்தல் அறிக்கையில பாக்குறது மட்டும்தான். அதனால அதிமுகவுக்கு மாற்றா அதிமுக காரங்களே விஜயை தேர்ந்தெடுப்பாங்களாங்கிறது ஒரு டவுட் தான். என்ன ஒண்ணு, எல்லா இடங்கள்லயும் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இருக்காங்கல்ல, அவங்க ஒருவேளை வந்து விஜய்க்கு ஓட்டு போடுறதுக்கு ஒரு 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 இடம் போட்டு பார்க்குமே அப்படின்னு நினைக்கலாம். அந்த ஒரு பிரிவு தான் எல்லா கட்சியில இருந்தும் விஜய்க்கு வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுதான் அடுத்த கேள்வி. விஜய் யாரோட ஓட்டை அதிகபட்சமாக பிளப்பாருன்னு நீங்க நம்புறீங்க? அவருடைய வாக்குகள் எந்தெந்த இடத்துல இருந்து அவர் பிளவுபடுத்தி அவருக்கு தனக்கான வாக்குகளை அதை மாற்றுவாரு, தனது சொந்த கட்சிக்கான வாக்குகளாகவும் அவரால் மாற்ற முடியும் நீங்க நம்புறீங்க? அதாவது முதல்ல வந்து திமுக ஓட்டை தான் பிரிப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஆனா பலர் இதை ஏத்துக்கல. பிஜேபி காரங்களே பல பேர் வந்து இல்லவே இல்லை, அவர் வந்து திமுகவே அவர் கிரியேட் பண்ண பி டீம், திமுக ஜெயிக்கிறதுக்காக எப்படி ஜெயலலிதா முன்னாடிலாம் பண்ணுவாங்கல்ல, வைகோவை பிரிச்சு கூட்டு வந்து திமுகவை தோக்கடிக்கிறது, விஜயகாந்த வளர்த்து விட்டு விஜய் அதிமுகவுக்கு எதிராக பேச வைக்கிற மாதிரி பேச வச்சு அப்புறம் அவங்க கூட கூட்டணி வச்சு அப்படிலாம் இதெல்லாமோ தேடி சொல்றாங்க. ஆனா நான் வந்து இன்னைக்கு வரைக்கும் பாக்குறது இது விஜய் வந்து முதல்ல உடைச்சு போறது வந்து திமுகவோட ஓட்டுகளா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா திமுகவோட பெரிய பலம் வந்து ரெண்டு மைனாரிட்டி ஓட்டு. ஒன்னு முஸ்லீம்ஸ் மைனாரிட்டி ஓட்டு, கிறிஸ்டியன் மைனாரிட்டி ஓட்டு. முஸ்லீம் மைனாரிட்டி ஓட்டு இன்னைக்கு திமுக இருந்து பிரியறதுக்கு எந்த விதமான காரணமும் இப்போதைக்கு இல்லை. அந்த இளைஞர்கள் விஜய்க்கு ஓட்டு போடலான்றதை தாண்டி பெரிய காரணம் இல்லை. ஆனா கிறிஸ்டியன் ஓட்டு பெரிய அளவுல விஜய்க்கு போகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுலயும் ஒருவேளை எப்போது இந்த எலெக்ஷன் அப்ப இதுல எல்லாம் முடிவெடுப்பாங்கல்ல, நம்ம கிறிஸ்துவ கூட்டங்கள்லாம் முடிவெடுப்பாங்கல்ல, அப்படி கூட்டங்கள்ல முடிவெடுத்து விஜய்க்கு ஓட்டு போடுறது நினைச்சா கண்டிப்பா திமுக பெரிய அளவுல பிடிக்கும். இது போக எல்லா கட்சியில இருக்கக்கூடிய கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டை பிடிப்பாரு. பிஜேபில இருந்து ஒரு 0.5% போகலாம், நாம் தொடர்ல இருந்து ஒரு 1% போகலாம், அதிமுக இருந்து ஒரு 2-4-5% போகலாம், இப்படிலாம் பிரிப்பாருன்னு தோணுது. ஒட்டு மொத்தமா இவர் வாங்கக்கூடிய ஓட்டு 10% வரலாம். நான் முதல்ல இவ்வளவு வரும்னு நினைக்கல. நான் இப்ப அவருக்கு இங்க நடக்கக்கூடிய அந்த இவங்க தரக்கூடிய பில்டப்ஸ் எல்லாம் பார்த்தா, இது நம்ம பத்திரிகை ஊடகங்கள் தரக்கூடிய மீடியாக்கள் தரக்கூடிய ஊடகங்கள் தரக்கூடிய பில்டப் எல்லாம் பார்த்தா 10-12% வருவாரோ அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு வருது. இப்ப ஒருவேளை இவர் ஒரு கூட்டணி மாதிரி வச்சு இதுக்குள்ளெல்லாம் வந்து கள அரசியலுக்குலாம் வந்து எல்லா இடங்களையும் கூட்டம்லாம் போட்டால் அந்த இடத்துக்கு போறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்னு தோணுது. அதாவது எல்லாரும் ஏன் திமுக, அதாவது 2 பார்ட்டா இதுல பார்க்க வேண்டியது இருக்கு. ஒண்ணு அவர் திமுக வாக்குகளை பிரிப்பாருங்கிறது ஒண்ணு, திமுக ஆட்சிக்கு எதிராக ஒவ்வொரு தேர்தலையும் ஆட்சிக்கு எதிரான வாக்குகள் பிரியும் நிறைய இடங்களுக்கு. சரியா? அதிமுகவுக்கு போகலாம், நாம் தமிழருக்கு போகலாம், பாரதிய ஜனதா ஒரு கூட்டணி தனியா அமைத்தா அதுக்கு போகலாம், விஜய்க்கும் போகலாம். அப்படி பாக்குறீங்களா, அல்லது விஜய் திமுகவோட ஓட்டையே கை வச்சிருவாரு அப்படின்னு பாக்குறீங்களா? அதாவது ஆட்சிக்கு எதிரான ஓட்டை தான் அவர் பிளக்க போறாரா அதிகபட்சமா, அல்லது திமுகவோட ஓட்டு அதிகமா பிளப்பாரா? இல்ல, ஸ்விங் ஓட்டு இப்ப யார் வேணா வந்து பாத்தீங்கன்னா, நான் வந்து இந்த எலெக்ஷன்ல திமுக மேல வெறுப்பு அதிமுகவுக்கு போட்டேன்,
அடுத்த எலெக்ஷன்ல அதிமுக ஆட்சி வந்து எனக்கு பிடிக்கவே இல்லை, இன்குபென்சி காரணமா நான் வந்து புதுசா பிஜேபிக்கு போடலாம்னு நினைக்கிறேன். இவங்கெல்லாம் வந்து எந்த கட்சியும் சாராதவங்க அல்லது ஏதோ ஒரு கட்சியை சார்ந்தவங்க அந்தந்த ஆட்சி முடியும் போது ஏற்படக்கூடிய மனநிலை காரணம் ஓட்டு போட போறாங்க. இவங்களை வந்து கட்சி அடிப்படை ஓட்டாம எடுக்க முடியாது. நான் சொல்றது பிஜேபியில பிஜேபி இருக்கக்கூடியவங்க அல்லது திமுக இருக்கக்கூடியவங்க, திமுக தவிர யாருக்குமே நான் ஓட்டு போட மாட்டேன்னு நினைக்கக்கூடியவங்க, அந்த மைனாரிட்டி ஓட்டுகள் பிஜேபிக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் என்ன பண்ணாலும் திமுக ஆதரவாளர்னு சொல்ல எத்தனை ஒரு கூட்டம் இருக்கு, அதுல இருக்கக்கூடிய பலர் வந்து கண்டிப்பா விஜய்க்கு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க மைனாரிட்டி, ஆமா மைனாரிட்டியா இருந்தா, இப்ப ஒரு கிறிஸ்டியன் ஃபேமிலி நாங்க வந்து டிஎம்கே தவிர யாருக்குமே ஓட்டு போட்டதுல நினைச்சா, இன்னைக்கு விஜய் வரும் பொழுது விஜய் ஒரு கிறிஸ்டியன் ஐடென்டிட்டியோட இருக்கிறதுனால, விஜய் தனக்கு எங்கேயும் கிறிஸ்டியனா இது வரைக்கும் கிளைம் பண்ணிட்டாரா அதெல்லாம் இல்ல. ஆனால் மக்கள் கிறிஸ்துவ மக்கள் அப்படி கிடைச்சாங்கன்னா ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. அப்ப முதல்ல விஜய் நினைக்க மாட்டாரு, ஆனா கிறிஸ்துவ மக்கள் அப்படி பார்க்க வாய்ப்பு இருக்குங்கிறீங்க. வாய்ப்பு இருக்கு. விஜய் அப்படி நினைக்க மாட்டாருன்னா இல்லைன்னு சொல்ல மாட்டாரு. அந்த ஓட்டை அவர் விடுறதுக்கான எந்த விதமான காரணமும் கிடையாது. யார் எதுக்கு விடணும் அவரு? அதனால விஜய் தான் போறாரு. ஆமா, விஜய் என்னை பொறுத்த வரைக்குமே அவர் வந்து தன்னை எப்பவுமே ஒரு பொதுத்தள தலைவராக தான் காமிப்பாரு. மக்களுமே பெரும்பாலான மக்கள் பொதுத்தள தலைவராக தான் அவரை பார்ப்பாருன்னு நானும் நம்புறேன். எனக்கு ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி முதல் தேர்தல்ல கிறிஸ்தவ மக்கள் அப்படி பார்ப்பதற்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அடுத்தால என்னோட கேள்வி என்னன்னா, அது அவ்வளவு ஈஸியாவும் இல்லை. இப்போ விஜய் வந்து பேசிக்கலி கிறிஸ்டியன் நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க கிறிஸ்தவ மக்கள். தன் மதத்தை சேர்ந்த ஒருத்தர் முதல்வராக உட்கார்றவங்க அவங்களுக்கு என்ன சந்தோஷம் தானே? அதுல எதுக்கு அவங்க போடாம இருக்கணும்? நம்ம போடாம இருக்கணுமா? ஒரு தீவிர இந்துத்துவவாதி ஒருத்தர், யோகி மாதிரி ஒருத்தர் இங்க திடீர்னு பூமாயி வளராம தான் நான் ஓட்டு போடாம இருப்பேன். நான் போடத்தான் செய்வேன். யாருக்கோ போட போறேன், இவர் மட்டும் தான் நினைப்பேன். அதையே கிறிஸ்தவ மக்கள் நினைக்கக்கூடாது. இப்படி நினைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் ஆட்சியில இருந்தவங்களே ஹிந்துன்ற பேரை சொல்லிக்கிட்டு கிரிப்டோன்ற பேர்ல ஆட்சியில் அமைஞ்சவங்க தான் அப்படிங்கிறது பிஜேபி காரங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. நான் அதெல்லாம் தாண்டி சொல்றேன், உண்மையான ஐடென்டிட்டியோட கிறிஸ்துவர் வந்தாருன்னா கிறிஸ்துவ மக்கள் ஓட்டு போடுறதுக்கு தயங்கவே மாட்டாங்க. அப்படி ஒருவேளை நடந்தால் அதோட எழுத்து முதல்ல திமுக தான் இருக்கு. ஏன்னா அவங்க எல்லாரும் இத்தனை நாள் திமுக ஓட்டு போட்டாங்க. அதான் சொல்லுங்க. ஓகே. இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் விஜய் 2026 தேர்தலை தனித்து களம் காண்பாரா அல்லது வந்து திமுக அணியை உடைச்சு ஒரு அணியை களம் காண்பாரா அல்லது பாஜக அணியில உள்ள சில கட்சிகளை அவர்கிட்ட போற மாதிரி இருக்குமா? அதிமுக எல்லா இதுலயுமே பொதுவாக வந்து அவர் தனித்து களம் காணுவாருங்கிறதுலாம் நான் நம்பல. அதே போல அதிமுக கூட்டணி இருக்குங்கிறத நான் நம்பவே இல்லை. கண்டிப்பா அதிமுக கூட்டணி வச்சுலாம் வரமாட்டாரு. முதல் தேர்தலையே தனக்கு வரணும்னு அவர் நினைக்கிற, அவர் எதிர்பார்க்கிற, அவர் ஆசைப்படுற, அவர் விரும்புற முதல்வர் பதவி தூக்கி போய் எடப்பாடிட்ட கொடுத்துட்டு ஒரு கூட்டணிக்காக பின்னாடி போய் நிற்பான்லாம் நான் நம்பவே இல்லை. என்னோட கணிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வரைக்கும் திமுக இந்த கூட்டணி விஷயத்துல ரங்கராஜ் பாண்டே அந்த மேடையிலே பேசினார்ல, இந்த கூட்டணிக்குள்ள சலசலப்பே வந்தது இல்ல. ஏன் சலசலப்பே வந்ததுன்னா திமுக விட்டு அவங்களுக்கு ஒரு நாதி இல்லை. இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகளுக்கோ காங்கிரஸுக்கோ அங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கோ ஒண்ணு திமுக கூட நின்னாலும் அதிமுக கூட போக முடியாது. ஏன்னா அதிமுக ஆல்ரெடி இவ்வளவு நாள் பாஜக கூட இருந்தாச்சு. அவங்களுக்கு வேற வாய்ப்பே இல்லை. இல்லைன்னா தனியா நின்னாலும், இல்லைன்னா இடையில ஒரு மக்கள் நல கூட்டணின்னு போட்ட மாதிரி அடுத்து பிஜேபி கூட ஒரு கூட்டணி போட்ட மாதிரி போட்டாலும் அதை விடுதலை சிறுத்தைகளோ கம்யூனிஸ்டுகளோ பண்ண வாய்ப்பே இல்லை. தேமுதிக பண்ணலாம், மதிமுக முன்னாடி பண்ணிச்சு, இனிமே பண்ணாது. அப்ப இன்னைக்கு வந்து இவங்களுக்கு எல்லாம் ஒரு மிகப்பெரிய ஆபத்தான வந்திருக்கிறது விஜய். இவ்வளவு நாள் வந்து திமுக சொன்னதுதான் தலையாட்டிட்டு இருந்தாங்க. இனிமேல் தலையாட்ட வேண்டிய எந்த டைமும் கிடையாது. எதிர்த்து பேசலாம். அது இந்த எலெக்ஷன்லயே நடந்துரும் தான் நான் எதிர்பார்க்கேன். அப்படி இல்லைன்னா இந்த எலெக்ஷன் முடிஞ்சு அடுத்த பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்குள்ள ஈஸியா நடக்கும். கேள்வி அப்படி ஒருவேளை அப்படி இந்த எலெக்ஷன்ல ஒருவேளை நீங்க நடந்துரும் நினைக்கிறீங்க இல்லையா? அப்படின்னா எந்த அணியில இருந்து எந்த கட்சி முதல்ல விஜய் பக்கமா நகரும் நினைக்கிறீங்க? காங்கிரஸா, விடுதலை சிறுத்தைகளா, தேமுதிகவா? இல்ல, நான் மொத்தமாவே நகரும் தான் எது நினைக்கிறேன். மொத்தமா அத்தனையும் நகரும் தான் எதிர்பார்க்கிறேன் என்னோடது. ஆனா முதல்ல விசிகா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, காங்கிரஸும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, கம்யூனிஸ்ட். ஏன்னா இவங்களுக்குலாம் விஜய் கூட போய் சேர்றதுல எந்த விதமான ஒரு எக்ஸ்ட்ரா பேக்கேஜே கிடையாதுல்ல. விஜய் இது வரைக்கும் ஊழல் பண்ணல, ஆட்சிக்கே வரல, இதான் ஆரம்பிச்சிருக்கிறாரு. விஜய்க்கும் இது மாதிரி கூட்டணி எல்லாரும் இப்ப 2 கம்யூனிஸ்ட் கட்சி வந்தா 1% ஆச்சு, காங்கிரஸ் வந்தா 4-5% ஆச்சு, தேமுதிக வந்தா ஒரு 1% ஆச்சு, இவங்க மதிமுக வந்தா 0.5% ஆச்சு. மதிமுக எல்லாம் வருமானு தெரியல. ஆனா இவங்க எல்லாரும் திமுக தைரியமா பேரம் பேசுவாங்க. பிசிக வந்து எனக்கு 10 இடங்கள் கொடு, 8 இடங்கள் கொடுன்னு கேட்கலாம். தரல என்ன நான் வந்து பேக் டோர்ல வந்து நான் இவங்க கூட பேசுவேன், விஜய் கூட பேசுவேன்ற மாதிரி வெளில கிளப்பி விடலாம். இத்தனை நாள் அதுக்கான வாய்ப்பே இல்லாம இருந்தது. இன்னைக்கு விஜய் வந்தது மூலம் அந்த வாய்ப்பு வந்திருக்கு. அதனால திமுகவுக்கு இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு ஒரு நெருக்கடி கண்டிப்பா வரும்.
என்னோட கணிப்பு கூடிய சீக்கிரம் காங்கிரஸ் திமுக கூட யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாமே விஜய் கூட போய் நின்று ஒரு கூட்டணி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த எலெக்ஷன்லயே வாய்ப்பு இருக்கு, அல்லது அதுக்கு அடுத்த எலெக்ஷன் கண்டிப்பா வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். காங்கிரஸ்க்கு வாய்ப்பு இருக்குதா? ஏன்னா சோனியா காந்திக்கும் ஸ்டாலினுக்கும் ஒரு நல்ல ஒரு ரேப்போ இருக்குதே. இந்த நல்ல ரேப்போ எல்லாம் எலெக்ஷன் சீட்ல கொடுக்குற வரைக்கும் தான். வேற ஆள் இருக்காங்க, வேற ஒருத்தங்க வர்றாங்கன்னா தூக்கி போட்டு போறதுக்கெல்லாம் பயப்பட மாட்டாங்க. ஆனா காங்கிரஸ் இந்த எலெக்ஷன்லயே போவாங்களா அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் தான். நான் சொல்றது என்னன்னா, இந்த எலெக்ஷன்ல காங்கிரஸோ எந்த ஒரு கட்சியோ திமுக கூட தைரியமா சீட் ஷேரிங் பத்தி பேசுவாங்க. நீ இல்லைன்னா இந்த ஒரு ஆள் இருக்காங்க. இல்ல, எனக்கு அதுல ஒரு சின்ன கேள்வி ஏன்னு கேட்குறேன்னு சொல்றேங்க. இந்த காங்கிரஸ் இப்ப மொழி பிரச்சனை ஒரு முக்கிய பிரச்சனையா போயிட்டு இருக்குது திமுக பிஜேபிக்கு இடையில, கரெக்டா? இதுல அகில இந்திய காங்கிரஸ் தன்னுடைய நிலைப்பாட்டை ராகுல் காந்தி இதுவரைக்கும் சொல்லல, இந்த இருமொழி மும்மொழியில தாங்கள் எந்த பக்கம் அப்படின்னு. ஆனா கர்நாடகாவிலும் தமிழ்நாட்டிலும் மட்டும் உள்ள காங்கிரஸ் தலைவர்களும் சரி, தமிழ்நாட்டில் இருக்க காங்கிரஸ் தலைவர்கள் திமுகவுடைய வாய்ஜாலமாவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? ஆமா, எங்களுக்கு எதுக்கு ஹிந்தி அப்படிங்கிறாங்க. முதல்ல ஹிந்தியை திணிச்சது அவங்க. ஆனா அவங்க இன்னைக்கு கம்ப்ளீட்டா ஒரு லோக்கல் பார்ட்டி மாதிரி தமிழ்நாட்டுல அவங்க நடந்துக்கிறாங்க, கிட்டத்தட்ட திமுகவின் ஊதுகுழலா. அப்படி இருக்கிறவங்க இல்ல அப்படி இருக்கிறவங்க திமுக விட்டு போயிருவாங்க நம்புறீங்களான்னு இல்லைங்க. இது எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க, இது எல்லாமே வேற வழி இல்லைன்ற வரைக்கும் தான். எந்த ஒரு கட்சியுமே எந்த ஒரு கட்சிக்கும் சாசனம் போட்டு எழுதி கொடுக்காது. பிஜேபியே யாரோட கூட்டணி வச்சாலும் அவங்க வளர்த்தான் பார்ப்பாங்க. ஒரு தடவை உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், கருணாநிதி வைகோ 2 பேரும் கூட்டணி பத்தி பேசிட்டே இருந்தாங்க. 2 நாள்ல அதிமுகவோட, எனக்கு நான் ஞாபகத்திலே சொல்றேன், அதிமுகவோட இது நடக்குது அங்க, என்னது மாநாடு நடக்குது. அதுல திடீர்னு வைகோ வந்தாரு. முதல் நாள் வரைக்கும் ஜெயலலிதா திட்டிட்டு இருந்தவர், முதல் நாள் வரைக்கும் கருணாநிதியோட கூட்டணி பேசிட்டு இருந்தவர். எப்படின்னா அந்த கருணாநிதி கலந்துக்கு போற கூட்டத்துல அவர் கட் அவுட்லாம் வச்சிருந்தாங்க. இன்னைக்கு அந்த கட் அவுட்லாம் அடிச்சு நொறுக்கி இவர் போய் முதல் நாள் வரைக்கும் பேசிட்டு மறுநாள் அதிமுக கூட்டணி வைக்கிறதுக்கு யோசிக்கவே இல்லை. அந்த அம்மா அதை பெரிய சக்சஸா பயன்படுத்துறாங்க ஜெயலலிதா. கட்சிங்கிறது தனக்கு எங்க ஆதாயம் கிடைக்குதோ அங்க போறதுக்கு நமக்கு தான் ஐயோ பாவம், நமக்கு தான் ஐயோ உதவி இருக்கானே அப்படிலாம். மற்றபடி எந்த விதமான, இப்போ சசிகலா சொல்லிதான் எடப்பாடி ஆட்சிக்கு வந்தாரு. இன்னைக்கு எடப்பாடி கிட்ட போய் சசிகலான்ற பேரை நீங்க பேச முடியாது. நீங்க அதுதான் அரசியல். இல்ல, 2 இடங்கள் கொடுக்கலன்னு சொல்லி மதிமுக சுவிட்ச் ஆனாங்க ஒரு தடவை. இன்னொரு தடவை என்ன பண்ணாருன்னா, இல்ல வைகோ இன்னொரு தடவை என்ன பண்ணாரு, தேர்தலே புறக்கணிச்சாரு. ஆமா, அந்த 2 இடத்துல ஒரு பேச்சுக்கு சொல்றதுதான். இவங்க முதலே முடிவு பண்ணிட்டாங்க, கடைசி நேரத்துல வா, அது வரைக்கும் அவங்கள்ட்டே இது பண்ணிட்டு அது எவ்வளவு பெரிய ஒரு ஒரு அந்த தொண்டர்களுக்கு ஒரு கிக் ஸ்டார்ட் பாயிண்டா யோசிச்சு பாருங்க. நேற்று வரைக்கும் இருந்த வைகோ இன்றைக்கு இங்க விட்டார் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு பிரச்சாரத்துக்கான பாயிண்ட். அதை தான் யூஸ் பண்ணாங்க. அது மாதிரி இன்னைக்கு காங்கிரஸ், இன்னைக்கு திமுக, இன்னொன்னு தெரியுமா, காங்கிரஸும் திமுகவும் முதல்ல கூட்டணி வச்சப்போ இயல்பான கூட்டணி இது காங்கிரஸும் அதிமுகவும் தான் இயல்பான கூட்டணின்னு மக்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு என்ன இயல்பான கூட்டணியா மாறிடுச்சு இந்த வருஷத்துல? காங்கிரஸும் திமுகவும் இயல்பான கூட்டணியா மாறிடுச்சு. அது மாதிரி எப்ப மாறிடும். ஆமா, ஏன்னா 2016, 19, 21, 24 4 தேர்தல் தொடர்ச்சியா நின்றாங்க. அது மட்டும் இல்லாம 2014 மட்டும்தான் காங்கிரஸ் திமுகவும் சொல்லி வச்சுட்டு விலகி நின்ற மாதிரி இருந்தது. அந்த 2G ஊழல் ஒட்டி நடந்த பல பிரச்சனைகளை ஒட்டி ஒதுங்கி இருந்தாங்க. இல்ல அப்படி இல்லைன்னு அதை மட்டும் தவிர்த்துட்டு பாத்தீங்கன்னா 2011 காங்கிரஸ் திமுக அலைன்ஸ்ல இருக்கு, 2009 காங்கிரஸ் திமுக அலைன்ஸ்ல தான் இருக்குது, 2006 காங்கிரஸ் திமுக அலைன்ஸ் தான். அதான் 2006 தான் கூட்டணி ஆரம்பிக்குது. 2004 வரைக்கும் அவங்க அங்க இருந்து பிஜேபி கூட இருந்தாங்க. 2006 ஒரு ஏதோ ஒரு கூட்டணி மாதிரி நெருக்கடியோட கூட்டணி மாதிரி. 2004 திமுக காங்கிரஸ் அலைன்ஸ் வந்துருச்சு. நான் சொல்றது அந்த சமயத்துல கொஞ்சம் ஏனோ இப்போதைக்கு வந்த கூட்டணின்ற மாதிரி இருந்தது. ஆனா இத்தனை வருஷத்துல ஜெல் ஆயிட்டாங்க 2 பேருமே. நல்ல கூட்டணி, பல வெற்றிகள் கொடுத்துட்டாங்க 2 பேரும் சேர்ந்து. அசைக்க முடியாத வெற்றிகள் தான். 39க்கு 39, 40க்கு 40, 40க்கு 39, அதெல்லாம் சாதாரண வெற்றியா? அதனால அந்த 2 கூட்டணி ஜெல் ஆயிடுச்சு. அது மாதிரி எந்த 2 கட்சிக்கு வேணா நடக்கும் அப்படிங்கிற எனக்கு என்ன தோணுதுன்னா, 2026 தேர்தல்ல பலமுனை போட்டி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆனா 2031 இருந்து தமிழ்நாட்டு தேர்தல் களமும் ஒரு கேரளா பேட்டர்னுக்கு போயிரும்னு நினைக்கிறேன். ஒரு யூபிஏ வெர்சஸ் அந்த எல்டிஎஃப் இருக்கு இல்லையா, அங்க அதே மாதிரி தமிழ்நாடும் மாறுவதற்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு, சாத்தியக்கூறுகள். ஏன்னா இப்போ திமுக அப்படி ஒரு அலைன்ஸை கட்டமைச்சிட்டு இருக்காங்க. ஒருவேளை இந்த தேர்தல் இவங்க உடஞ்சிட்டாங்கன்னா
நீங்க சொன்ன மாதிரி நடந்துரும். விடுதலை சிறுத்தைகள் தான் வெளியில போகணும்னு நான் நம்புறேன். முதல்ல விடுதலை சிறுத்தைகள் எனக்கு தெரிஞ்சு இன்னும் நாட்கள் போகட்டும், ஆட்சி முடியிற டயத்துல நிச்சயமா அவர் விஜய் பக்கம் போவாருன்னு நான் நம்புறேன். விடுதலை சிறுத்தைகள் ஆதவ அர்ஜுனா ஒரு பிளானோட தான் அங்க பண்ணிட்டு இருக்காங்க நான் நம்புறேன். இது ஃபர்ஸ்ட் என்ன பொறுத்த வரைக்கும் விசிகா தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கும். இல்ல அதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. ஆதவ அர்ஜுனா பேசுவாராம், உடனே இவங்க வந்து கட்சியை விட்டு 6 மாசம் தூக்குவாங்களாம், இவர் அங்க போவாராம், மறுநாள் பார்க்கும்போது அவர் அத்தனை டீசன்சியோட வந்து 2 பேரும் கட்டி பிடிச்சுக்குவாங்களாம். இதெல்லாம் என்ன வாழ்த்து தெரிவித்து வழி அனுப்பி வைப்பாராம். ஆமா, இதெல்லாம் நிறைய பார்த்துட்டோம். கமல் கட்சியில இருந்து போனவங்க எல்லாம் கூட்டணி சேர்ந்த பிறகு திரும்ப கமல் கூட கை குலுக்கிக்கிட்ட மாதிரி தான். இப்போ கிறிஸ்தவ இஸ்லாமிய வாக்குகள்லயே தமிழ்நாட்டுல செங்குத்தா இரு பிளவுகள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குதா 2026 தேர்தல்ல? இஸ்லாமிய ஓட்டு திமுகவை தாண்டி போறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்கு? ஒரு காரணம் இல்லையே. இந்த அளவுக்கு இஸ்லாமியர்களை திமுக கொண்டாடும் போது ஏன் அவங்க வந்து ஓட்டை மாத்தி போடணும்? ஆக்சுவலி கிறிஸ்தவர்களுமே விஜய்ன்ற ஒரு ஃபேக்டர் இல்லைன்னா அவங்களுமே பிரிஞ்சு போயிருக்க மாட்டாங்க. விஜய்ன்ற வர்றதுனால இல்லையேன்னு யோசிச்சு இப்போ என்னாலும் கிறிஸ்துவர்களோ இஸ்லாமியர்களோ பிஜேபி ஓட்டு போட மாட்டாங்க, கண்டிப்பா போட மாட்டாங்க. ஆனா விஜய்க்கு போடாம இருக்கிறதுல காரணமே இல்ல. போட்டா என்ன தப்பு? போட்டா அப்படி நான் கேட்கல. இல்ல நான் அது ஏன் கேட்கறேன்னு சொல்றேன். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வந்து எப்படியும் திமுக கூட தான் இருக்கும், சரிங்களா? மனிதநேய மக்கள் கட்சி, இந்த தமிமுன் அன்சாரி போன்ற ஆட்கள் நடத்துற கட்சிகள் எல்லாம் ஒருவேளை விஜய் பக்கம் போய் விஜய் நான் உங்களுக்கு 2 சீட்டு தரேன் 3 சீட்டு தரேன் ஏன்னா விஜய்க்கு வந்து முதல் தேர்தல 234லயும் ஆட்கள் நிப்பாட்டுறதே கொஞ்சம் கஷ்டப்படுவாரு. அப்போ அவர் வந்து சீட்டு வாரி வழங்குவாரு இஸ்லாமிய கட்சிகளுக்கு. எவ்வளவு இஸ்லாமிய கட்சிகளை தன் பக்கம் இழுத்துக்க முடியுமோ அந்த பகுதி மக்கள் வாக்கையாவது ஓரளவுக்கு பிரிக்கலாம்னு விஜய் நினைக்கலாம்ல. இப்ப நீங்க மனித நேய மக்கள் கட்சியும் இந்தியன் முஸ்லீம்களுக்கும் ஒரே இடத்துல போராடினாதான் ஒரு முஸ்லீம் பிரச்சனை வரப்போகுது, போட்டிட்டா தான். வேற இடத்துல இருந்தா ஒரு முஸ்லீம் வந்து அங்க நிற்கக்கூடிய கேண்டிடேட்டை பார்த்து தனக்கு பிடிச்ச ஒரு முஸ்லீம் கேண்டிடேட் வந்து விஜய் கட்சி நிக்கிறாருன்னா ஓட்டு போட்டு போறான். விஜய் கட்சி கூட்டணியோட நின்னா அங்க திமுக கூட்டணி இருக்கிறவன் பலமான ஆளா இருந்தா அவனுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம யாருக்கு வேணா ஓட்டு போடுவான்ற இடத்துக்கு வந்துருவான். இன்னைக்கு அப்படி ஒரு வாய்ப்பு இல்லாத ஒரே நபர் வந்து பிஜேபி மட்டும்தான். இப்ப வந்து விஜய் வந்ததுனால சிறுபான்மையர்களோட சாய்ஸ் கூடி இருக்குன்ற நான் வந்து திமுக ஓட்டு போடுவேன் அல்லது தாவ கேட்க போடுவேன், முடியலன்னா ஏடிஎம் கேட்க போடுவேன். இன்னைக்கு வந்து இப்ப ஹிந்துக்கள் தன்னை நினைக்கக்கூடியவங்களை ஹிந்துக்கள்ல எல்லா கட்சிகளும் சேர்ந்து ஓரம் கட்டுறாங்க, ஒதுக்குறாங்க, மட்டம் தட்டுறாங்க அப்படின்னு நினைக்கிற கட்சிக்கு பிஜேபி விட்டா செகண்ட் சாய்ஸே இன்னைக்கு இல்லையே. முன்னாடியே ஜெயில இருந்தப்ப அதிமுக ஒரு சாய்ஸாவது இருந்தது, இன்னைக்கு அந்த சாய்ஸ் கூட இல்லை இன்னைக்கு. கட்டாயமா அதனாலதான் அந்த கேள்வி கேட்டேன். ஏன்னா 2026 தேர்தல்ல சிறுபான்மையினர் ஓட்டே வந்து பிரியறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா விஜய் வந்து விடுதலை சிறுத்தைகள் சில சிறிய முஸ்லீம் கட்சிகளை சேர்த்துக்கிட்டு கட்டாயமா பிரியும் நினைக்கிறேன். அடுத்தால வந்து இன்னொரு கேள்வி என்னன்னா, ஓகே நீங்க ஏற்கனவே சொல்லிட்டீங்க, விஜய் ஏன் அதிமுக கூட கூட்டணி வைக்க மாட்டாருன்னு நினைக்கிறீங்க? ஒருவேளை திமுக வீழ்த்தணும்னு அப்படின்னு நினைச்சு கூட்டணி வைப்பாரா? ஏன் வைக்க மாட்டாரு? அந்த அளவுக்கு நினைச்சு அவர் வைப்பாரான்னு நம்ப முடியல. ஏன்னா அவர் வந்திருக்கிறது தான் முதல்வர் ஆகணுன்றதுக்காகத்தான். இப்ப யோசிச்சு பாருங்க, இவ்வளவு பெரிய ஒரு படத்துக்கு 200 கோடி வாங்குவாருன்னு வச்சுக்கோங்க. அடுத்த 10 வருஷத்துக்கு 12 வருஷத்துக்கு அசைக்க முடியாத சூப்பர் ஸ்டார், அதாவது ரஜினிக்கு அடுத்த உண்மையான கலெக்ஷன் சூப்பர் ஸ்டார் எனக்கு அவர் தான். அதுல 2வது கருத்தே கிடையாது. எனக்கு பிடிக்குது பிடிக்கலங்கிறதெல்லாம் எனக்கு பிடிக்குது அவரை பிடிக்கலன்னு கிடையாது. அப்படிப்பட்டவர் 10 வருஷத்துக்கு சம்பாதிக்க முடியக்கூடிய 2000 கோடியை விட்டுட்டு திமுக வீழ்த்துறதுக்காக நான் அதிமுகவுக்கு சப்போர்ட் செய்யறன்ற அளவுக்கு அவருக்கு என்ன தேவை இருக்கு? கிடையவே கிடையாது. இப்ப பிஜேபி மாதிரி ஒரு கட்சியை நினைக்கலாம், நம்ம வரலனாலும் எதிரியை தோக்கடிக்கணும்னு. இன்னைக்குதான் புதுசா வந்திருக்கிறேன், மக்கள் எனக்கு ஓட்டு போட தயாராகிறாங்க. ஆனா போராட்டமெல்லாம் மக்கள் கொந்தளிச்சு கூட்டமா வர்றாங்க, எனக்காக என்னெல்லாமோ பண்ணிக்கிறான். அப்ப முதல்வர் ஆவேன்னு அவர் நினைப்பாரு. அவர் ஆரம்பிச்சு 12% ஓட்டு வாங்கி முதல்வர் ஆக முடியலன்னா அடுத்த எலெக்ஷன்ல தான் அவர் அதெல்லாம் யோசிக்கணும். எக்ஸாக்ட்லி, கரெக்ட். இதுதான் நானும் சொல்ல வந்தேன். அதாவது விஜய் எப்படியும் முதல் தேர்தல்ல தனித்தோ அல்லது தன் தலைமை ஏற்றி வரக்கூடிய கட்சிகளை கூட்டணி அமைச்சுக்கிட்டு தான் அவர் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுவாரே ஒழியா, அட் எனி காஸ்ட் நிறைய பேர் வந்து ஒரு வதந்தியை கிளப்பி விடுறாங்க இல்லையா, அதிமுகவும் விஜயும் இறுதி கட்டத்தில் கூட்டணி வைப்பார்கள், திமுக வீழ்த்தி ஆக வேண்டும், அப்படி நடக்கவே நடக்காது என்பது என்னுடைய கருத்து. ஏன்னா விஜய் வந்து அப்படி போறதுக்கான சான்ஸே இல்லை. ஏன்னா அவர் இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் விட்டுட்டு வந்து அரசியல நிக்கிறதுக்கு அவர் தன்னை முதல்வராக்கணும். 2வது விஜய் முதல் தேர்தலே போனாருன்னா அது சூசைடல் அட்டம்ப்டா போயிடும் விஜய்க்கு, சரியா? ஏன்னா அவரை இப்ப நீங்க சொன்னீங்களா 10-12%, அது ஸ்ட்ரெயிட்டாவே 4% போயிடும். கமல் வாங்குற வாக்குக்கு போயிருவாரு அவரு. அது மட்டும் இல்ல,
இன்னொன்னு இவ்வளவு தூரம் வர்ற ஒருத்தர் வந்து தன்னை முதல்வரா முன்னிறுத்தக்கூடியவர் வந்து அதிமுக கூட கூட்டணி வைப்பாருன்னு நினைக்கிறதே வந்து அது நம்புற மாதிரி இல்லை. அபத்தம் அது எந்த வகையிலையும் யோசிக்கவே அபத்தம் முடியாது. அபத்தம் தான். அது எப்படி அவர் பண்ணுவார்? அதை பண்ண வாய்ப்பே இல்லை. விஜய் முன்னாடி முதலமைச்சர் கரெக்ட் கரெக்ட் முதல்ல அது பண்ணல. விஜயகாந்த் விட பல மடங்கு ஆதரவு இருக்கக்கூடிய விஜய் அதை பண்ணணும். அதேதான் நீங்க சொன்ன மாதிரி 2வது தேர்தல் 3வது தேர்தல் ஒருவேளை அரசியலை நடத்தினா போதுங்கிற இடத்துக்கு நகர்ந்தால் கூட்டணி வைக்கலாம். ஆமா. அதுவுமே 2வது தேர்தல் அந்த அளவுக்கு ஒரு மோசமா போவார்லாம் நான் நினைக்கல. 2வது தேர்தலையுமே உடனே வரக்கூடிய பார்லிமெண்ட் தேர்தலையுமே அந்த அளவுக்குலாம் அவர் போவார்னு நினைக்கல. ஆனா எனக்கு தெரிஞ்ச 10% தாண்டி வாங்கிடுவாராங்கிறது இப்ப வரைக்கும் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் இனிமேல் நடக்கக்கூடிய டெவலப்மெண்ட்ஸ் பார்த்து அது இல்ல ஜெய், மாறலாம். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் மினிமம் 10% வாங்கிடுவாரு ஜெய். நிறைய பேர் 6%, 8%. அதெல்லாம் ஆமா, என்னை பொறுத்தவரை ஆமா கட்டாயமா வாங்குவாரு, நிச்சயமா வாங்குவாரு. நான் சொல்றது நாம 22, 25 அதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் ஒருவேளை உருவாகுமானால் அதெல்லாம் இனிமே நடக்கக்கூடிய காலங்கள்ல வரக்கூடிய அரசியலை பொறுத்தா முடிவு பண்ண முடியும். இப்ப அப்படி நினைக்கிறதுக்கான முகாந்திரம் இல்லைங்க. ஓகே ஜெய், நான் ரொம்ப நன்றி. நாம அடுத்த வீடியோல பாரதிய ஜனதா தேசிய ஜனநாயக கூட்டணி எப்படி 2026 தேர்தலை எதிர்கொள்ள போகிறது, எப்படி திமுகவை எதிர்கொள்ள போகிறது, அதிமுகவுடன் கூட்டணி வைக்குமா வைக்காதா, இது போன்ற பல கேள்விகளோடு அடுத்த நிகழ்ச்சியில நாம பாரதிய ஜனதா அணி எப்படி கூட்டணி அமைக்கும்னு பேசலாம் ஜி.